ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, வேதத்திலே மிகவும் முக்கியமாய் சொல்லப்படுகிற இயேசுவின் போதனையிலே ஒன்று மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற இந்த இயேசுவின் போதனை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டாலும் மத்தேயு எழுதுகிற அளவு விளக்கமாய் தொகுப்பாய் வேறு எந்த சுவிசேஷர்களும் இந்த மலை பிரசங்கத்தை நமக்கு எழுதி தரவில்லை. இந்த மலை பிரசங்கத்தை இயேசு செய்யும் பொழுது கண்ட ஜனங்கள் எதை கண்டார்கள்? அவருடைய வெறும் வார்த்தையை காணவில்லை, அவருடைய அதிகாரத்தை கண்டார்கள். ஆண்டவருடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் என கண்பானவர்களே, அவர் சொல்லுகிறார் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் இறுதியில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் என்ன அதிகாரம் இருந்தது? சகல அதிகாரமும். என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சகல அதிகாரம் இருந்தது. அவரில் இருந்த அதிகாரம் மனுஷர்களை மாற்றுகிற அதிகாரம். அவரில் இருந்த அதிகாரம் மனுஷருடைய இருதயங்களை புரிந்து கொள்ளுகிற அதிகாரம். அவரில் இருந்த அதிகாரம் பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தையினால் விடுதலையாக்குகிற அதிகாரம். அவரில் இருந்த அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். அவரில் இருந்த அதிகாரம் பொல்லாத ஆவிகளின் மேல் அதிகாரத்தை எடுத்து அவைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற அதிகாரம். வேதத்தை பாருங்க, பழைய பாட்டில் சொல்லப்படாத அற்புதம் புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? பொல்லாத ஆவிகளை துரத்துகிற அற்புதம். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக அற்புதங்கள், எல்லா அற்புதங்களும் ஏறத்தாழ எல்லா அற்புதங்களும் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நாட்களில் இருந்து தொடங்குகிறது. அது என்ன? பொல்லாத ஆவிகளின் மேல் அவர் பெற்ற அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவர் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களை ஆவன என்று சொல்லி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்னார். இந்த விசேஷித்த அதிகாரம் இயேசுவில் வெளிப்பட்டது. அவருடைய அதிகாரங்கள் வித்தியாசமானது. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர் இந்த அதிகாரங்களை பகிர்ந்து தருகிறார், அவர்களை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய அதிகாரத்திற்கும் சொந்தமாய் மாறுவோமா? ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிகாரம் உடையவர், உம்முடைய அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி. உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. அந்த அன்பிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படியே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.